அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 கொஷினோட பாலிட்டி மட்டும் பார்க்கலாம். பாலிட்டியில் கிட்டத்தட்ட 9 கொஷின் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. எப்போவுமே 10லேருந்து 15க்குள்ளே கேட்குறது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க பாலிட்டியிலேருந்து. சரியா, அந்த 9 கொஷினை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? சரியா, உள்ளாட்சித்துறையிலேருந்து தான் வந்திருக்கு. சரியா, யார்? நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னா நகராட்சி ஆணையர் தான். சரியா, மாவட்ட ஆட்சியர் எதுக்கு வருவார்? கிராமங்களுக்கு வருவார். சரியா, மாநகராட்சிக்கு மாநகராட்சி ஆணையர் வருவார். சரியா, இது எல்லாரும் ஆன்சர் பண்ணுற கொஷினாக தான் இருந்தது. ஓகேவா, அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நாளாகவே தெரிஞ்ச கொஷின் தான். மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10. ஓகேவா, 1948 அறிவித்தாங்க இல்லையா? அது பேரறிக்கை அறிவித்தது தான் நாள் தான் மனித உரிமை நாளாக நம்ம கொண்டாடுறோம். சரியா, டிசம்பர் 10 மனித உரிமைகள் நாள். ஓகேவா, ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். மத்திய மாநில அரசுகளோட உறவுகள்லேருந்து இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். சரியா, மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு அதிகாரத்தை மத்திய பட்டியலுக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் தான் எது? ஒரு விஷயத்தை மாற்ற முடியும். 249. சரியா, மாநிலங்களவை தான் அதுக்கான சட்டத்தை இயற்றும். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இவற்றை செய்யலாம்னு கொடுத்துருந்தாங்க. சரியா, இது ரெண்டுமே சரியானது தான். இது மத்திய மாநில அரசு உறவுகளிலிருந்து கேட்கப்பட்டது தான். பகுதி 11 இருக்கு இல்லையா மத்திய மாநில அரசுகள். ஸோ 5 சூழ்நிலைகளில் சட்டமன்ற அதிகாரம் மேலே நாடாளுமன்றத்துக்கு போகுது. ஒன்று 249. சரியா, அதை தான் இப்போ பார்த்தோம். சரியா, 250 நெருக்கடி நிலை காரணமாக சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு போகுது. இன்னொன்று 252 மாநிலங்கள் 2-3 மாநிலங்கள் சேர்ந்து இந்த சட்டத்தை நீங்கள் எங்களுக்கு ஏற்றி கொடுங்கன்னு மாநிலங்களாக ஒரு கோரிக்கை வைக்கும் போது நாடாளுமன்றம் எடுத்து செய்கிறது 252. 253 இந்தியா வெளிநாட்டுடன் ஏதேனும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுது இல்லையா? அப்போது அந்த விஷயம் மாநில பட்டியலில் இருந்ததுன்னா அடுத்த மத்திய சட்டம் இயற்றும். ஓகேவா, 356 நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாநில நெருக்கடி வரும்போது அந்த அதிகாரம் அங்கே போயிடுது. சரியா, 5 சூழலில் மாறுது. 249, 250, 52, 53, 56. சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? கால வரிசை கொடுத்துருக்காங்க. சரியா, இதெல்லாம் நம்ம உள்ளாட்சி சம்மந்தப்பட்டது அமைக்கப்பட்ட குழுக்கள். சரியா, இந்த 4 குழுவுமே ரொம்ப நல்லாவே நம்ம படித்த குழு தான். 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான். ஓகேவா, இப்போ கலராக ஒரு 4 லைன் இருக்கும் பாருங்கள். சரியா, ஃபஸ்ட்டு அமைத்த குழு பல்வேந்திரா மேத்தா குழு 1957. சரியா, 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை கொண்டு வந்த அமைப்பு எதுனா பல்வேந்திரா மேத்தா தான். சரியா, அது கிராம ஊராட்சிகளில் நேரடி தேர்தலை கொண்டு வரணும். வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவிலான ஜில்லா பரிஷத்து மறைமுக தேர்தலாக கொண்டு வரணும். சரியா, கிராமத்தில் நேரடியாகவும் நகரம் மாநகராட்சி இதெல்லாமுமே மறைமுகமாகவும் நடத்துறதுக்கான பரிந்துரையை தான் பல்வேந்திரா மேத்தா பண்ணியிருப்பார். சரியா, அதுதான் 1957. இதுதான் முதல் குழு. சரியா, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா 1977. அவர் என்ன சொல்லியிருப்பார்? 2 அடுக்கு முறையை சொல்லியிருப்பார். சரியா, 3 அடுக்குனா பல்வேந்திரா மேத்தா, 2 அடுக்குனா அசோக் மேத்தா. சரியா, அடுத்து 3ஆவதாக வருவர் தான் நம்ம ஜிவிகே ராவ் 1985. அவர் என்ன சொல்கிறாரு? திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் தான் ஜிவிகே ராவ். சரியா, வேறற்ற புட்கள் அப்படின்னு சொல்லுவார். அரசியலமைப்பு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான்.
சரியா. 3வது அமைக்கப்பட்டது GVK ராவ். அடுத்து 4வதாக வந்தது தான் LM சிங்வி 1886. ஓகேவா. 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் 1992 நடைமுறைக்கு வர்றதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். சரியா. ஸோ இது 4மே பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டது தான். சரியா. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ உள்ளாட்சியிலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கொஷின் வந்து பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தமாகவே இந்த டைம் வந்திருக்கு. அடுத்து போகலாமா. இந்த கேள்வி எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்னா யார்? நம்ம டாக்டர் BR அம்பேத்கர். சரியா. இவர் சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி, வரவுக்குழுவின் தலைவர் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம அம்பேத்கரை பற்றி. ஓகேவா. சமத்துவ காவலர் இவர் தான். சமத்துவ நாள் வந்து இவருடைய பிறந்தநாள் ஏப்ரல் 16 நம்ம கடைப்பிடிக்கிறோம். சரியா. சமூக நீதி நாள் வந்து நம்ம பெரியாருடைய நினைவு பிறந்த நாளை வந்து சொல்லியிருக்கோம், செப்டம்பர் 17. சரியா. அடுத்து கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் வந்து 1985 செஞ்சுருப்பாங்க. யார் செஞ்சது? அப்போதைய முதலமைச்சர் யார்? ராஜீவ்காந்தி தான் இருந்திருப்பார். சரியா. 52வது சட்ட திருத்தம் 1985. சரியா. அது அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டதுன்னாங்க. இல்லை, 10வது அட்டவணையில் தான் இணைக்கப்பட்டிருக்கு. சரியா. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 2003 மூலம் ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. சரியா. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஓகேவா. சிறு திருத்தம்னா ஒன்றும் இல்லை, அந்த 15% அமைச்சரவை பிரதமர் உட்பட 15% பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான். அதுவும் கரெக்டானது தான். சரியா. அப்போது 1 and 3 மட்டும்தான் கரெக்ட். சரியா. அப்படி பார்த்தோம்னா 81 பேர் வந்து நம்ம இந்தியாவில் அமைச்சர்களாக இருக்கலாம். ஆனால் இப்போ 2024 இழந்த 18வது மக்களவை தேர்தலில் 70 அமைச்சர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. அரசியல் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றிய கூற்றை காண்க. சரியா. DPSPலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பாருங்கள். சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி குறிப்பிடுகிறது. ஆமாம். டாக்டர் BR அம்பேத்கர் இதனை இந்தியா அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். ஓகேவா. புதுமையான சிறப்பம்சம் மற்றும் நாவல் அம்சம். ஓகேவா. ரெண்டுத்தையும் சொல்லியிருப்பார். ஸோ இந்திய கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும்னு கொடுத்துருக்காங்க. முடியாது இல்லையா. நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 37. சரியா. ஸோ எது கரெக்டாக இருக்குது? 1 மற்றும் 2 சரி. சரியா. அடுத்து போகலாமா. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்கின்றன? சரி. இது நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் மாநில அரசு நம்ம தெளிவாக படிச்சோம்னா கரெக்டாக அதே பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் டவுட் ஆகிட்டு இருக்கும் இதுக்கு. சரியா. கெஸ் பண்ணியிருந்தால் கூட போட்டிருக்கலாம். சரியா. ஓகே, பார்த்துருவோமா. ஸோ டெல்லி, கல்கத்தா. டெல்லிக்கும் தனியாக இருக்குது. ஸோ அதனால் வரது வாய்ப்பு இல்லை. கேரளா மற்றும் தெலுங்கானா நம்ம புவியியல் ரீதியாகவே பார்த்தோம்னாலே எங்கேயும் வராது நம்ம முடிவு பண்ணிருக்கலாம். மகாராஷ்டிரா, குஜராத். ஓகேவா. குஜராத்துக்கும் தனி இருக்குது, நம்ம நல்லாவே தெரியும். ஸோ மகாராஷ்டிரா அவ்வளோ பெரிய மாநிலத்தில் மாற்று இருக்காது. ஸோ கெஸ் பண்ணியிருந்தாலே இதை கரெக்டாக போட்டுருக்கலாம். ஓகேவா. 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் அழகாக வரி இருக்கும். சரியா. 7வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2 மாநிலங்களோ அல்லது மாநிலம் யூனியன் பிரதேசத்துக்கோ சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம். ஓகேவா. அதை முடிவு பண்ணுறது நாடாளுமன்றம் தான் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். சரியா. அதுக்கு அடுத்த பேராலே இருக்கும் பாருங்கள். பஞ்சாப் மற்றும் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர், இது 3த்துக்கும் சேர்ந்து சண்டிகரில் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. ஓகேவா. ஸோ ஆன்சர் சி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா மற்றும் சண்டிகர். சண்டிகர்ன்றது யூனியன் பிரதேசம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 3த்துக்கும் சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றம், அது சண்டிகரில் இருக்குது. சரியா. அடுத்து போகலாமா. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. சரியா. இந்த கொஸ்டினில் நான் தப்பு பண்ணாங்க. சரியா. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. சரியா. இதுதான் கரெக்டான பதில். நான் வந்து மாவட்ட பஞ்சாயத்துன்னு தான் நானும் கொடுத்தேன். ஓகேவா. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இடைநிலை பஞ்சாயத்து தான் வரணும். சரியா. ஓகே, பால்ட்டிலேருந்து இவ்வளோ தான் வந்தது. சரியா.
யார் பாலிட்டியில் ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல் எடுத்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.